அமைச்சரவையில் மிக முக்கியமான பாதுகாப்புத்துறை கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மனோகர் பாரிக்கருக்கு பாதுகாப்புத்துறை வழங்கப்படுவதற்கான காரணங்களை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சலீம். யார் இந்த மனோகர் பர்ரிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். திரு மனோகர் பர்ரிக்கர் அவர்களுக்கு 58 வயதாகிறது. கோவா முதலமைச்சராக இப்பொழுது பதவி வகித்து வருகிறார். ஐஐடியில் என்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிறார். இந்தியாவிலேயே பெரிதும் மதிக்கப்படுவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி, அதில் என்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிறார். ஐஐடியில் படித்த ஒருவர் ஒரு மாநில முதலமைச்சராக உயர்கிறார் என்றால் இதுவே முதல் முறை. அது திரு மனோகர் பர்ரிக்கர் தான் முதல் நபர். இது மட்டும் இல்லை, பாஜக திரு நரேந்திர மோடி அவர்களை பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்த பொழுது முதல் குரல், அதாவது திரு நரேந்திர மோடிக்கு முதல் ஆதரவு குரல் கொடுத்த ஒரு முதலமைச்சரும் திரு மனோகர் பர்ரிக்கர் அவர்கள் தான். திரு மோடிக்கு நெருக்கமாக பார்க்கப்படுகிறார். இது மட்டும் இல்லை, நேற்று என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, டெல்லி போய் பாஜக தலைவர் திரு அமித்ஷாவையும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசியிருக்கிறார். எல்லாம் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேட்டாங்க, சந்தித்து பேசியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தான் அடுத்த பாதுகாப்பு அமைச்சரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது, நான் கோவா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் போய் விவாதித்தேன், இது குறித்து நீங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களிடமே தகவல் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர். இப்பொழுது இந்த பதவிக்கு இவரை ஏன் நியமிக்கிறார்கள் அப்படின்னா, ஏற்கனவே நிதித்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை திரு அருண்ஜேட்லி கையில் இருக்கிறது. அருண்ஜேட்லி அவர்கள் நிதி அமைச்சர் தான், பட் இருந்தாலும் பாதுகாப்புத்துறையை கூடுதலாக அந்த பொறுப்பை வகிக்கிறார். ஆனால் இப்பொழுது பட்ஜெட் வரவிருக்கிறது. வர பிப்ரவரி மாதம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணோம். உலகமே இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. திரு நரேந்திர மோடி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாரு பொருளாதார ரீதியில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் நிதித்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. வேலை சுமை அதிகமாக இருக்கிறது. அதனால் திரு அருண்ஜேட்லிக்கு நிதித்துறையை மட்டும் கொடுத்து விட்டு பாதுகாப்புத்துறைக்கு புதிதாக ஒரு மந்திரியை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக முடிவெடுத்ததாக நமக்கு தகவல் தெரிகிறது. யார் சிறந்த நபராக இருப்பார் என்று கருதும் பொழுது, ஏற்கனவே ஒரு உயர் கல்வி நிறுவனத்தில் பெரிய படிப்பு படிச்சிருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலத்திற்கு முதலமைச்சராக இருந்திருக்கார். இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவரை அது மட்டும் இல்லை, நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக பார்க்கப்படுகிறார் என்பதால் இவருக்கு அந்த மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.